விடல புள்ள நேசத்துக்கு சிவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மள்ள காத்து வந்து தூது சொல்லாதோ விடல புள்ள நேசத்துக்கு சிவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மள்ள காத்து வந்து தூது சொல்லாதோ வாசம் பண்ணி பூத்திருக்கு வாக்கப்பட காத்திருக்கு சங்குமணி உங்களுக்கு தாலி கட்ட வேணும் ஐயா அதே ஊரு அதே மேடை தான் வாங்க. என்ன திரும்பி போறீல? இங்க வாங்க. சந்தேகம் இல்லைண்ணே, அதே ஊர் தான் அதே மேடை தான், தைரியமா வாங்க. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீர மகன் சுட்டு புள்ள ஜங்கத்தா போல நான் ஊருக்கெல்லாம் செல்ல மகன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஊருக்கெல்லாம் காவ காத்து உசுர போலதான் இருப்பேன் சிங்கராச கம்படுத்தா சிங்கம் பூலிதான் உறங்கும் காலுபட்ட இடமெல்லாம் களவாணி பயம் எர்முடிக்கு சம்சாரிக்கு இவன் தோல் கொடுக்க மொத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் இவன் சீர்கொடு
சீமையெல்லாம் எம்ம கட்டி காக்க வீர மகன் சுத்துக்குள்ள தங்கத்தை போல நான் ஊருக்கெல்லாம் செல்ல மகன் ஆடுகரக வதஞ்சு தோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஊருக்குள்ள கவகத்து உசுர போலதான் இருப்பேன் சிங்கராசகம் படுத்த சிங்கம் புலிதான் உறங்க காலுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயம் எருவடிக்கு சம்சாரிக்கு இவன் தோல் கொடுக்க மொத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் இவன் சீர் கொடுக்க அண்ணன் தம்பி லல்லா லலா லலா லல்லா லலா 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 லல்லா லலா நனனா 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 நான் கட்டி காத்த என் உரத்த நாடு என் காமோட்டு செவர் இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா நீ ஒண்ணுக்கு வந்துட்டு வாங்க 4 மணி 4 பேர் முக்கியம் எனக்கு இதுல எத்தனை பேர் விட்டுட்டு போனீங்களோ எத்தனை பேர் பனியில் ஷார்ட் ஆகாமல் வண்டியை தள்ளிட்டு போறியோ எத்தனை பேர் பேய்க்கு பயந்துட்டு ஊர் எல்லையில் உட்காந்துருக்காங்க காட் இஸ் கிரேட் மனாடு மாதிரி கூட்டம் இருந்துச்சு இப்போ மாவளை கெடுக்கிற மாதிரி ஆகி பொம்பளையாள் 2-3 பேர் உட்காந்துருக்குது வீட்டுக்காரர் இங்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒத்தலை போனால் அலறி அலறி எந்திரிப்போம்னு உட்காந்துருக்க பாதி பொம்பளை சாணியோட போயிடுச்சாத்தா அது 5 மணிக்கு தானா கதைக்கு வரேன் குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன் பாட்டேன் போட்டேன் எங்க அப்பாவோட அப்பா எங்க அப்பா இந்த குறிஞ்சி நாடு இந்த வனத்தினிலே காவலுக்கு செல்வது வழக்கம் தொண்டு தொட்டு நாங்க தான் குறிஞ்சி நாட்டோட தலைவரா இருந்தோம் போன பீரியட்ல அப்பா ஒரு ஓட்டுல தோத்து போனார் விதி கிரகம் காலை சுத்துன்னு பார்த்தா எங்க ஐயா வீட்டை சுத்தி இருக்க ஒத்த ஓட்டில் எதிர்த்து நின்றவன் சிமெண்ட் சின்ன அப்பா நின்றது கொத்தனார் சின்னம் இந்த இடி விழுந்துருச்சுல வீடு கட்டும் போதே இடியை விழுந்துச்சாச்சே ஏன்டா அப்படி போட்டு அடிக்கிற ஒரு மியூசிக்கு பெரிய ட்ரம் ஷோ பண்ணி 2020 கிரிக்கெட்டில் வாசிக்கிறேன் நானே யோசிச்சு தானே டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன் அருள் அவன் பேச்சை கட்ட அடிச்சுன்னா மணிக்கூட்ட ஒடிச்சு போனேன் அருள் ஏன்னா மாலக்கூடிய பய ஓடிரு உசுர் பிச்சதானே இரு அதனால எங்கள் அப்பா ரோசப்பட்டு என்ன ஓடி போயிட்டாரா வாய்ஸை சிறுத்து பேச அட்டை வாய்ஸா ஓடி போயிட்டாரா அப்படின்னா மாட்டு முளைக்குச்சியெல்லாம் பிடிங்கிட்டு போகும் வாங்க இப்போ உட்காருங்க போ உட்காருங்க சின்ன ஜோக்கா சொல்கிறேன் யார் தெரிஞ்சவரா இலை எடுத்து பேசாரா காமெடி பூரா கருத்துக்கிட்டு இருக்காத 4 பேர் சிரிக்கிறக்காத்தையும் உட்காந்துருக்கா எங்கள் அப்பா ரோசப்பட்டு தூக்கு போட்டு ஜாக போயிட்டார் எங்கப்பா மரத்துக்கு தான் போய் பார்க்கும்போது 1 மணி நேரம் எங்கள் அப்பா அங்கனே நின்றாரு அந்த மரத்தை சேச்சி போய் வச்சு பிடிங்கிட்டு போயிருக்காங்க தெரியல திருப்பி விடிஞ்சவொடனே வீட்டுக்கு வந்துட்டார் மறுநாள் ரோசப்பட்டு எங்கள் அப்பா கயிறு கிடைக்காம மாட்டு மூக்கனை கயிறு அவத்துக்கிட்டு தூக்கு போட்டு போகிறவன் எவனாவது பயப்படுவானாடா அங்கன எவனா சரக்கு அடிச்சு விட்டு பிளாஸ்டிக் கவர் வெள்ளை கவரை காய போட்டிருக்கேன் அதை பார்த்து பயந்து பேய் தானன்ட்டு எங்கள் அப்பா விழுந்து இறந்துட்டாரா சாகலை இப்போ 32,000 செலவு கோடாங்க கேரி பைய பார்த்து வேணா சாக போகிறேன் பயப்படுவானா திருப்பி மறுநாள் எங்கள் அப்பா அருள் என்ன சாமி சொல்லுங்க தூக்கு போட போயிட்டார் இப்போ இங்கே வேற மரத்துக்கு போய் குலசாமியை கும்பிட்டு என் பிள்ளை விட்டிலாம் நல்லா வச்சுக்க பார்த்துக்க நான் உலகத்தை விட்டு போகிறேன்னு அண்ணாந்து பார்த்துருக்காரு ஏற்கனவே ஒருத்தன் தொங்கி கிடந்திருக்கேன் அதை பார்த்துட்டு ஓடியாடுறோம்னு வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சவரை அடிச்சு விட்டாங்க பதற்றத்தில் அடுத்த வீட்டில் போய் நுழைஞ்சிட்டாங்க ஏன் நீ பேசாதா போடா நகைச்சுவை உரம் ஃபினிஷ் பண்ணும்போது கருத்துக்கிட்டு அருள் இருக்கட்டுமா போடுமா சார் நீ போ வர வர விஜய் டிவி மாதிரி ஆகி போச்சு என் பொழப்பு சரிண்ணா அப்பா என்ன பண்ணாரு இருந்தா தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்னா யோசிச்சு தானே சொல்லுவேன்
இப்போ என்ன பண்ணாருன்னா, யாருக்குமே தெரியாமல் கீழே தொங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு அப்பா மர உச்சியில் போய் கயத்தை போட்டு நின்றுட்டாருப்பான் முருகா. நின்றவர் உடனே சாகனம்னு அங்கேருந்து குதிச்சிருக்கேன். கொப்பு ஒடிஞ்சு முருங்கை கம்பில் போய் நின்றுருக்கேன். கொப்பு ஒடிஞ்ச நேரத்துக்கு அவன் பக்கத்து வீட்டு இருளாண்டி மயங்கனை போய் வெளியே இருந்திருக்கேன். வேறு வயக்காட்டு போனவே மம்பட்டியை குப்புற வைக்கக்கூடாது, மல்லாக்க வச்சுட்டு வெளியே இருந்திருக்கேன். அவன் சங்கிலேயே மம்பட்டி வெட்டி வீட்டுக்கு வந்து இப்போ 3,7 லட்சம் செலவு. கடைசி வரைக்கும் அவன் சாகலை. சரின்னு அப்பா நேற்று காலையில் மருந்து குடிச்சிட்டாருனே. செத்துட்டு பாரு. அது என்ன மருந்து பார்த்தா அம்மாவுக்கு இருமலுக்கு வாங்கின டானிக்கையை குடிச்சிருக்கேன். கடைசி வரைக்கும் சாக விட மாட்டேன். எங்கள் அப்பா சின்ன வயசில் இப்படித்தான் நான் இருந்தேன். வெவ்வேறு ரொம்ப சோதிக்கிறேன். 7 பிள்ளையை பத்துச்சு எங்கள் அம்மா. ஹெவி ஒர்க். எங்கள் அப்பாட்ட கூட கேட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஏப்பா 7 பிள்ளையை பத்தையில் ஊரில் ஒரு மாதிரியா பேசுகிறாங்க, ஏப்பா பத்தேன்னு. எங்கள் அப்பா அழுதுட்டார். இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் 100 நாள் வேலை இருக்குது. அந்த காலத்தில் உங்கள் ஆத்தாதான் எனக்கு 100 நாள் வேலை. இன்னைக்கு எல்லாரும் ரேகை வச்சா காசு வருது. அன்னைக்கு நான் போய் அப்படின்ட்டேன். அப்படின்னா இதை சென்சாரில் கட் பண்ணிக்கிறேன். புரிஞ்சா சரி, இல்லைன்னா இருமு. நானே தெரிஞ்சாம தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7 உள்ளே பார்த்த எங்கள் அப்பா தாயமுன்னு ஓட்டிருக்காரு. வெறும் 12 வளர்ந்துருக்கு. கடைசியாக 7வது ஒரு பொம்பளை பிள்ளை வர்றதுன்னு எங்கடா தாயமுன்னு இருக்காரு 2. கடைசி வரைக்கும் விருத்த விழுகலை. துவஞ்ச நாயை பூரா வெட்டியிருக்கேன். எதுக்கு நிற்கிறேன்னு தெரியல. அது எங்கள் அப்பா மூத்த மயன். ஒரே பங்காளி, ஒரே கலப்பையில் உள்ளவருவாங்க. எனக்கே தெரியலையாப்பா, யாருன்னே தெரியல. இந்தா சித்தி மயன். கரெக்டாந்தியை பார்த்துக்கிட்டே பத்தவன அப்படி வந்துட்டேன். சரின்னுங்க அப்பா 7 உள்ள ஆம்பளை பிள்ளையா இருக்காங்க, ஒருத்தன் கூட சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட போய் 4 மணி இருக்கும். கொஞ்சம் நீச்சல் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் கம்பெனியை கொடு, உன் நகை நட்டெல்லாம் போட்டு அழகு பார்க்க, நீ கொண்டு வந்த சீதனத்தெல்லாம் போட்டு பார்க்க, உன் அண்டாவோட இன்னும் துருப்பிடிச்சி போச்சுன்ட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு பொம்பளை புள்ள பத்துக்கிறோம், நாளைக்கு ஆத்திர அவசரத்துக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்கணும் அப்படின்னு மண்டி ஓட்டு கெஞ்சிருக்காரு. மண்டி போட்டு என்ன பண்ணாரு? இரு, பண்ணது தெரிஞ்ச சொல்ல மாட்டேனா, இருடா. அழுதுட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, கோச்சுக்கிறாதிய, இனிமேல் கருப்பை பையில் இடம் இல்லை. என்னமுன்னா புதுக்கோட்டை ஜவுளி பைய 2 கட்டப்பைய கிடக்கு 2, அதில் ஏதாவது செஞ்சுட்டு போடான்னு இருக்கு. அதையும் எங்கள் அப்பா விடாமல் சைஸை பார்த்துருக்கேன். பெருசாக இருந்தனே விட்டுட்டு போயிட்டேன். காலிப்பயமை. ஆனால் அவன் நினச்சி பார்க்குறேன், கட்டப்பையில் என்ன செஞ்சுருப்பாங்க. இன்னும் வீடு வர வரைக்கும் உறுத்தம். கட்டப்பையன்டானே, அதில் என்ன பண்ணியிருப்பேன், குச்சியை முறிச்சிருப்பானா என்ன. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. எங்கேயோ பொண்ணு பார்த்தேன். நானும் செகனட்டில் கூட கேட்டு பார்த்தேன். 4 உள்ள தாய் 5 உள்ள தாய். அதுக்கு ஏற்கனவே புக்கிங்கில் 7 பேர் இருந்திருக்காங்க, தெரியல. கடைசியாக இந்த பகுதியில் ஒரு பொண்ணை பார்த்துட்டேன். கலவன் சூத்தியம்பட்டியில். எங்கள் அண்ணன் முருகேசனும் 4 முருகேசன், யாரை எப்படி கூப்பிட்றேன்னே தெரியல. 4 முருகேசன் தான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கு. நம்ம ஊர் பிள்ளை தான். அவங்க தான் சொன்னாங்க, எங்கள் அண்ணங்க அழகு வட்ட பிள்ளை, அந்த பிள்ளையை எதுவும் கிறங்க விட்டுறாதடா, அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கோதுமை தவிடு வைடான்ட்ட. நான் ரைஸ் முள் நெல்லு தவிடே வச்சு வளர்க்குறேன். ஆள் நீங்கள் அழகுன்னு சொன்னீங்க, நான் இன்னும் பார்க்கலை. இந்த மலையூர் முத்துமாரி வாசலுக்கு நான் நாடகத்துக்கு வந்தது எனக்கு கல்யாணம் ஆக போகுது. பொம்பளையாள் ஊரம் ஆத்தா வளகாப்புக்கு வந்துடணும். 7 வகை 9 வகை ஒத்தப்படையில் தான் சோறு கிண்டோம்னு சொல்லுவீங்க. நான் ஒரே சோறு தான், களி மட்டும்தான் கிண்டுவேன். ஆளுக்கு ஒரு உருண்டையாக போஸ்ட் அடித்து ஒட்டி கேட்கத்தான். அந்த மலையூர் முத்துமாரியும் காத்தா கண்ணை திறந்துட்டா. காளிமுனி ஐயா, ஊத்தாங்கரையில் நான் 2 கடை வெட்டுறேன்டா, நல்ல வெள்ளையாக இருக்கணும். என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு இந்த பகுதியில் நான் சர்க்கஸ் போட்டாத குலைக்கும். அதில் ரிங் பாஸ்ட் இதை கொடுத்துட்டு போயிடுவேன். அது பேர் என்ன தெரியுமா?
என்னது? இப்போ சொல்றேன் பாரு. மீனாட்சி மீனாட்சி மீனுக்குட்டி என் தங்கம் வாங்கடா. மீனாம்பிய வண்டியில ஓடிச்சு, அதனாலதான் மீனாட்சி மேன். அடா நீ வந்து பிடிக்கும் போது சேவிங் பண்ற இடத்துல எதிர்கட்ட ஓட்ட மாதிரி இருக்கே, நெருன்னு இருக்கே. என்ன மடு இந்த அளவுக்கு குத்தாதாடா? என்ன அழகா இருக்கு பாரு. ஒருவேளை காலமாடு வர்க்கமா இருக்கட்டும். நம்ம ஒரு பெண்ணை வந்து தவறு சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் ஆராயணும். கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி ஓ முகம்தான், கண்ணே நீ போகையில ஜல் ஜல் ஜல். நானே மியூசிக் போட்டிருக்கேன், ஒருவேளை காணும். கொஞ்சம் கொலுசாக எம்மனந்தான், மழை வேஞ்சா தானே மண் வாசம், உன்னை நினைச்சாலே கணேஷ் போயிலதான், பாதை மேலே போத்திருப்பேன், கையில் கைமுட்டி கால் முட்டியா மண்டி ஓட்டு இருப்பேன், ரோசாப்பு நோத்தா உப் சோப்பு லக் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, கூட்டமும் கூடி வரும் இந்த சுடுகாட்டுக்கு, கூக்குரலும் கூட வரும், 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும் நீண்ட கால் மனிதனுக்கு, நேத்திரமும் தெரியாது பார்வையும். நல்ல பாட்டா பாடுறீங்களே. ராதா, ஹனிமூன் எங்க வச்சுக்கிறிய? சுடுகாட்டில் வை இரு. படபடன்னு வருதாடா எந்த காட்டு முண்டையோ. மேடம், ஏற்கனவே நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சீங்கல்ல? அமெரிக்கன் காலேஜ். ஏப்பா இதை வச்சுக்கிட்டு யாராவது ஒரு 630 ரூபா கொடுங்க ஐயா, நேர்ந்து விட்டு போறேன். உங்க வீடு பழைய பாத்திரம் சாணி எழுறதுக்கு இந்த பொம்பளை யூஸ் ஆகும். நீங்க தான் எங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளையா? ஆனா இந்த நாடகம் பார்க்குற ஆம்பளைகளுக்குன்னு பொண்டாட்டி நினப்பு 2-4 வருஷத்துக்கு வராது. உங்க பொண்டாட்டியை தொடும் போதே இது நினைப்பாத்தே உமட்டும் தொடுவாய் வந்து. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. சின்னம்மா அடி கண்டாலி முண்டை மூத்திர கவச்சியா அடிக்குதே. இருந்தாலும் பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸுக்கு நல்லா தான். காலில் விழுந்தாலும் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. எங்க வீட்டுல என்னை கேட்காம முடிவு எடுத்துட்டாங்க. எந்த கோயிலுக்கு? இல்ல கல்யாணம் முடிவு எடுத்துட்டாங்க. ராதா, அப்படியே ஒரு முத்தம் ஒன்று கொடு. எனக்கு மாப்பிள்ளையே பிடிக்கல. அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஈவு மனது இல்லாம. யார பிடிக்கல? எப்படியாவது என்னை ஏத்துக்குங்க. நான் இதுக்கு மேல என்னால மண்டி ஓட முடியாது மேடம், ஏத்துக்கங்க. எங்க அம்மா உங்களை போட்டுட்டு நான் பிளாஸ்டிக் குடம் கூட வாங்கிக்கிறேன். எங்க அம்மா அப்பா ஒரு கிளி. ஆண்டி ஆண்டி எவனா என்னடா கரையாமுத்து மாதிரி இருக்கு. ஏன் எவன் குடிய கெடுக்க 77 பொட்டு. சரி விடு. ஒரு கிளியை வளர்த்து குரங்கு கொடுக்க பார்த்துட்டாங்க. யாரு கிளி? ஏன்னா நாட்டுல இது கூட கிடைக்காம நிறைய பேர் அலைகிறேன். ஐயோ, ஆனா தொப்புலே இல்லாத வம்புலே நீ தாண்டா பாக்குறேன். மணல் வந்து தண்ணியில மேவுன மாதிரி ஆத்தா, அந்த லாடஞ்சம்ப மூடுத்தா எனக்கு ஒரு மாதிரி என்னமோ மாட்டு தடம் மாதிரி நாசமா போக. மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி, ஐயோ நீங்க வெளிய எடுத்து போயிருக்கிறீங்களா? ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து மாத்திரை ஓடாமட்டு. மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் மீனாட்சி. ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, நீ பாவப்பட்ட அம்பளைய ஏத்துக்கம்மா. எம்மா மீனாட்சி மீனாட்சி மாப்பிள்ள காதல் என்னாச்சு? அத்தி முளை குச்சியில கயிறை கட்டிட்டாரு. செய்யா செய்யா பயா
என் பேர் மீனாட்சி இல்ல, சும்மா இருங்க நீங்க. மாமா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல? பரதநாட்டியால அரங்கேற்றம் பண்றேன். சரி, எனக்கு பரதநாட்டியம்லாம் ஆட தெரியாது மாமா. ஆயிருந்த. சும்மா வேணா நான் ஆட சொல்லுங்க, ஆடுறேன். இருடி குச்சிக்காரி முண்டை. என்ன வந்து பேசுறீங்க? மச்சான், என் தங்கச்சி பரதநாட்டியம் ஆடுற பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. ஐயா ஐயோடி நான் பாரு, நீ பாரு. என்ன ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, ஆளை காணோம். அடி தங்கச்சி, அடியா மீனாட்சி, அண்ணன் உனக்காண்டி பாரு, நான் பாரு, நீ ஆடுற. அதே மச்சான் வேணும்ன்றது. கலைமகளும் வணங்கும், மலைமகளும் துதிக்கும். கலைமகளும் வணங்கும், மலைமகளும் துதிக்கும். ஐயா என்னையா டவுன் பஸ் கீழாடு மாதிரி ஐயா பரதநாட்டியம் ஆட சொன்னா என்ன நீ ஆடிட்டு இருக்க? சரியா இருந்தாலும் உன்னைய கட்டிட்டு நான் பூசணம் பூக்க விட்டது தப்புத்தேன். என்ன பூசண பூக்க ஓட்டிட்டீங்க? அந்த ஏன் அந்த அளவுக்கு என்னாச்சு? உன் கிருணி பழத்தை திங்காம நான் பனங்கோட்டைக்கு ஆசைப்பட்டது தப்புத்தேன். இந்த புதுக்கோட்டை மாவட்டம் பூராமே இளையதாரத்தை இளையவடியான்னு உன்னைய சொல்லுவாங்க. இவதான் உங்க அக்கா. யாரு மாமா அந்த கெல்ட்டு முண்டை? நாக்கு அடக்கி பேசு. என்ன ஒட்டை பிடிச்சி அறுத்து புறம் அறுத்து. கேட்டு முண்டே கிழட்டு முண்டைன்னு சொல்லாம ஒட்டை பிடிச்சா இருக்க வேணாம், 2 இன்ச்சு விடுங்க. பிதுக்கு மருந்து மாமா உடம்பு. யார் அந்த கிழவி? கிளவி இல்லை, இதே உங்க அக்கா. என்னது? நீங்க 2 பேரும் தான் ஒரே அடுப்பு. நீங்க 2 பேரும் தான் ஒரே ஐயோ ஆக்சிடென்ட்ல ஐயோ அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. ஒரே வண்டியில ஓட்டணும், நான் மைலேஜ் கொடுக்கணும். நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன், என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். போடி போடி. ஐயோ, நம்ம 2 அடுப்புக்கு ஒரு சிலிண்டர் தான். என்னது? என் புருஷன் தான். எனக்கு மட்டும்தான். இங்க ஒரு மரியாதை கெடுத்துப்படியே ஓடி போயிரு. மரியாதையா சண்டை வேணாம். எதுல மதிப்பா? நான் அதுல பேச்சு கூட பாத்துக்கோ. என்ன 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 என்னடி என்ன என்னடி ரொம்ப பேசுற? 2 பேரும் அடிச்சுக்கணும், மடு விட்டச்சுணும். அது என்ன மடு இந்த மாட்டுக்கு நான் சீம்பாலே கறக்கல, அதுக்குள்ள நீ வந்து கண்ட குடிக்க. ஐயோ, அந்த பிள்ளையவே கட்டி பிடிக்கிறீங்களே, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணி? கட்டிய பிடிச்சாரு. இப்பதானே பிடிச்சாரு. ஏண்டி அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறிய? உனக்கு வெக்கமா இல்ல? அவர் உன்னை நட்டு போதும் தா, ஸ்டாம்பில் கொஞ்சம் மஞ்சள் தடவி குத்து. ஏறு, மரியாதையா சொல்றேன், ஓடி போயிரு. நீ ஓடி போயிரு. நான் என்னையே நான் கொல்ல பாக்குறேன். ஓ நெஞ்சுக்குள்ள என் நெஞ்சுக்குள்ள பழைய துணி பழைய ஒரு நாயை வேணாமா, குட்டி ரொட்டி வரைக்கும் உள்ள வச்சிருக்க. மூஞ்சி முகரை ராசாத்தி தங்கச்சி. அஞ்சு விரல் கோலம் போல அந்த வின விஞ்ச
வருஷம் நல்லா இருக்கு சார் போய் முகரை நீ ஒழுங்கா வை. அதுக்கே முகரை எப்படி வைக்கிற? நல்ல நாளிலே தில்ல நாயகம் வர வர தங்கச்சி. நீ அதோட சேர்ந்து இப்படி ஆயிட்டிய. சரி, என்ன விஷயமா எல்லாரும் இப்படி வந்தீங்க? என்ன எது கூப்பிட்டீங்க? அப்பா காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு. அப்பா என்னால அரிச்சந்திர வேஷமெல்லாம் போட முடியாது காட்டுக்கு போய். அந்த காடு இல்லத்தான், திணை காட்டுக்கு காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. திணை காட்டுக்கு அங்க போய் நல்லா இரம்மா. யாரன்னு அந்த பெண்? இதுதான் நம்ம அப்பத்தா ஏய் இந்த பாரு, குளி சாதன பெட்டியில அப்பா அண்ணே. வச்சிருந்தார். இந்த பாருங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மனசுதான் முத அழகா இருக்கணும். முகம் எப்படி இருந்து என்ன பண்ண? குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா நல்ல பொண்ணா இருப்பாளா அப்படி பாருங்க. அழகுல எல்லாம் மயங்க. என்னம்மா நீ சொன்னது ஏன் சரி, நான் அழக பத்தியே பேசவே இல்லை. நீ சொன்னது சரிதான். உண்மைதானே? இருத்தா இருத்தா கொஞ்சம் 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 காலை சைட் பண்ணிட்டு வா. இரு அத்தா, அண்ணே இவ அழகா இருந்தாலும் அது மனசுக்காக நீ சொன்னவர். அதானே உண்மை. ஏன்னா அப்பா நிறைய விவசாய லோன் வாங்கியிருக்காரு. ஆ. எவனும் லோனு கேட்டு இது இருந்தா வீட்டுக்கு வர மாட்டாங்க. நீ இருந்த விவசாயி ஆபீஸே உள்ள வச்சிருவாங்க. தேவையா இது? ஐயோ, அரிக்குதே நம்ம. ஏய் என்னன்னு ஒரு பொம்பளை பிள்ளைய அட கொடுக்கமா இருக்குது இல்லையா? ஆம்பளை போய் கட்டி பிடிக்கலாமா? என்ன உன் பழக்க வழக்கம்? பாத்தியாத்தா எப்படி வந்து சுண்டி வரல அளவு எடுக்கிறேன் பாரு. ஏய் இந்தடி இங்க வா, இங்க வா. யாரு இருடி ஏய். இருடி கைய இடத்துக்கு தலைவி இந்த தங்கச்சி இருடி. அது கைக்குள்ள போய் பூரான படையாம சொல்லுடி. இரு நான் வர்றேன். அங்க நில்லு முதல்ல. அங்க நில்லு முதல்ல. கையை பிடிச்சாதான் எனக்கு பேச்ச இரு வரேன். ஜெயபிரியா இங்க வாப்பா, இங்க வாப்பா. அடி வாடி இங்கிட்டு வா. கை கொடு. இப்படி கை கொடுக்கணும். ஏன் அண்ணா ராதாகிருஷ்ணன் இங்கிட்டு வா. கை கொடுக்கறது அப்படிதானே கொடுக்கணும். கை கொடு. அப்படி போட்டணும். பாத்தியா எங்க வந்து கரையான் எடுக்கிறேன் பாரு. என்ன விஷயம்? கைய பிடிக்காம சொல்லு. உண்மையிலே நம்ம அடிக்குதுடா ஐயா. எத்த காட்டு சிரிச்சு கையா ஏண்டி பிடிக்கிற? இங்க அண்ணே சொல்லி வை, எனக்கு கோவம் வந்துரும். நீ எது கைய குடுக்குற? நான் எங்க குடுக்குறேன்? நானா குடுக்குறேன்? நீ வாடி தங்கம். ஆத்ரா எனக்கு ஏதாவது பிடிக்கலன்னா பேச்சு வராது. பாத்தியா எப்படி சம்சாவுக்கு மாவு வேணும் நினைக்கிறேன் பாரு. கெட்ட வய அது முத மூடு பயந்து வருது. கண்டங்கருவ பாம்பு மாதிரி தலையும் மயிரும். என்னடி யாரையாவது நாத்துல இந்த இத பிடிச்சுக்க. இதுல மட்டும் எடுத்து வைங்கப்பா. கட்டவரில் கிச்சு கிச்சு பண்றாரு. இதுக்கு முன்னால போயிருக்கியா? போகல. முன்ன பின்ன போய் பழக்க ஐயோ இவளோட சேர்ந்து இருடி. கோயிலுக்கு முன்னாடி நின்னு போய் சொல்ல சாமி கண்ணை குத்தி போடும். ஏ முன்ன பின்ன போன பணக்கலை என்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டா இருக்கா? ஏத்தா என்னத்த அண்ணே இல்லனே, இதுக்கு முன்னால நம்ம எல்லாம் காவலுக்கு போனது இல்ல. இப்பதான் எல்லாரும் முதல்ல வர்றோம். நீ இதுக்கு முன்னாடி இதுங்க. நான் முன்னையும் போகல பின்னையும் போகல. அதுக்கேண்டி ஒப்பாரி வைக்கிற? ஏய் இந்தடி நீ என்ன விளக்கம் விவரிக்கிற? தங்கச்சி யாருமே போல. முடிஞ்சா காட்டுக்குள்ள பயந்துகிட்டு ஓடும். சேரவும் சேர்ந்துருக்கா. என்ன மெதுவா பேசுதா? வர வர ஓ வாய்ஸ் அருள் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. உங்களை பார்த்தா அன்பானவங்களா இருக்கு. ஜெரு ஜெரு நான் ஏற்கனவே நல்ல கோவ குறி உள்ளவ. கையெடுத்துற மரியாதையா? தங்கச்சி கோச்சுக்கிறாது. அண்ணன் ஒண்ணு சொல்றேன், அப்பாட்ட சொல்லாததான். அப்படி என்ன ரகசியம்? 7 மாசம் முழுகாம இருக்கு. நாங்களா உள்ளப்பா வாடி போவோம் வீட்டுக்கு போவா. வயிறு இல்லைன்னு நீங்க கேட்கலாம். 11 ஊர்ல போய் ஸ்கேன் எடுத்தேன். மாமா 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 எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதை எப்படி செஞ்சீங்க? ஏய் நீ வர வர அப்படி பைத்தியம் ஆயிட்டியேடி. இரு செஞ்ச தடத்தை கண்டுபிடிக்கிறேன். கேக்குறேன். இந்த அங்க கிடக்கு போ. ஆத்தா இப்படி விளக்க கேட்டா எல்லாம் புடிங்கிட்டு தான் போகும். போடியாச்சு. 7 இடத்துல ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். எதுக்கு? குழந்தை எப்படி இருக்குன்னு. 7 இடத்துலயும் வெள்ளாட்டம் முழுக்க சைஸ்ல என்னமோ ஒண்ணு இருக்குன்றாங்க. என்ன அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க. மாசமா இருக்க பொம்பளை எப்படி யாரையும் நடப்பாக? செம்பரியாடி ஈண்டுட்டு இளங்குடி ஓட முடியாம திரும்பி பாரு. இப்படி என்னண்டு பொம்பளை. ஏ இப்படி கை வச்சு தாண்டி நடப்பாங்க. அது சொல்லி கொடுத்தா அது 7 மாசம். நான் அப்ப சொல்லி கொடுக்கறேன். இல்ல நான் நடந்து பாத்துருக்கேன்டி. அதனால எல்லாம் சேராம சேர்த்துக்கறனால முதல்ல விளையாடுவான். விளையாடுறது என்னம்மா? அதான் சீக்கிரம் பள்ளிக்கூடம் விடுங்க தாய். அண்ணே அண்ணே உண்மையிலே அடிக்குது. அந்த அங்க போனீங்களா? அங்கிட்டு கொடியா கிடக்குற பக்கம் போனீங்களா? இங்க போல இதுதான் எருமை. அப்ப அவ அங்கிட்டு போயிருக்கா. செந்தட்டி கொடி கிடக்கங்கிட்டு மூதேவியில அங்கே துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. தோழி வனமாலை காதலின் பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. வண்ண வண்ண
துடிக்குது மனசு பாண்டி கோயிலுக்கு முடி இறக்கி கடா வெட்ட போகுது. இது என்னடா கதவாளி மண்டை மாதிரி நான் பயந்து போனேனே ஆத்தா. அண்ணா வேலிமலை சார தவ முனிவர் வருவாங்க. அப்படி யாராவது வந்தார்களே ஆனால் உன்னை அழைத்து வருகிறேன். தக்க மரியாதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மரியாதை எப்படி மீனை போடுறா தூண்டி என்ன அண்ணே நான் உள்ள போறேன். அந்த பிள்ளைங்களை கட்டி போட்டு வாங்க வந்துடி போயிடுவான். உள்பாவடை கட்டாத ஒம்பளைய பத்தியா பாக்குறேன். ஏமாமா அந்த பிள்ளை ஒட்டு மசல் வச்சிருக்க அதை போய் விரும்புறீங்களே இதெல்லாம் நியாயம். நீங்க வாத்தா உனக்கு இந்த தண்டி வாளா